என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அனைத்து அரிமா நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூற்றாண்டு விழாவின் டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 1996 இந்த அரிமா சங்கத்தில் இணைந்து 2004 லயன்ஸ் கிளப் ஆஃப் மதுரை எலைட் என்ற பெயரில் இந்த அரிமா சங்கத்தில் என்னோட சேவையை ஆரம்பித்தோம். 2005 எங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் மதுரை எலைட் மூலமாக எல்டர்ஸ் என்க்ளேவ் அப்படின்ற முதியோர் இல்லத்தை நாங்கள் துவங்கி சிறப்பான முறையில் இந்த அரிமா சங்கத்துக்கு நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலமாக சிறந்த சேவையை செய்து வருகிறோம். நான் லயன் தன்வந்திரி கார்த்திக்வேல் எம்ஜிஎஃப் மதுரை எலைட் லயன்ஸ் கிளப்போட சார்ட்டர் பிரசிடென்டாகவும் மதுரை எலைட் லயன்ஸ் ட்ரஸ்டோட சார்ட்டர் மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் பொறுப்பேற்றிருக்கிறேன். இங்கே எத்தனையோ முதியோர்கள் அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ஒரு பெர்மனன்ட் ப்ராஜெக்ட் ஒன்று நிறுவனம் அப்படின்ற மாதிரி எங்களோட லயன்ஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். அந்த சமயத்தில் அப்போதைய ஆளுநர் லயன் முருகேசமூர்த்தி எம்ஜிஎஃப் அவர்கள் அவரோட வழிகாட்டுதல ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு ஹோம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம். அந்த டைமில் இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் அவர்கள் லயன்ஸ் அசோக் மேத்தா அவர்கள் வந்து இந்த முதியோர் இல்லத்தை திறந்து வச்சுருந்தாங்க. 12 ஆண்டுகளாக சிறப்பாக இந்த முதியோர் இல்லம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா லயன்ஸ் கிளப்போட எல்சிஎஃப் ஃபண்ட் இல்லாமல் எங்களுடைய லயன்ஸ் மெம்பர்ஸ் ட்ரஸ்டீஸ் அண்டு மிச்ச நண்பர்களோட உதவியோட இந்த 12 ஆண்டுகளாக இந்த முதியோர் இல்லத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். வணக்கம், என்னுடைய பெயர் ராஜேந்திர பாபு எம்ஜிஎஃப். என்னுடைய அரிஸ்டோ அரிமா சங்கத்தின் பட்டய உறுப்பினராக உள்ளேன். எங்களுடைய சங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டது எலைட் அரிமா சங்கம். இந்த சங்கத்தின் இளைஞர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்ற விரும்பி ஒரு சிறந்த சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் முதியோர் இல்லம் வைக்க வேண்டும் என்று கேட்டபோது நானும் என்னுடைய துணைவியாரும் இந்த இடத்தை வழங்கி மிகச் சிறப்பாக அவரோட ஒத்துழைக்க எண்ணியிருந்தோம். அதன்படி அவர்களுக்கு அந்த இடத்தை வழங்கினோம். அவர்களும் இந்த இடத்தில் மிகச் சிறப்பான ஒரு கட்டடத்தை கட்டி முதியோர்களை பேணி பாதுகாத்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளார்கள். அவருடைய பெருந்தன்மையை பாராட்டுகிறோம். இந்த முதியோர் இல்லம் மிகச் சிறப்பாக மேலும் மேலும் வளர்ந்து சிறப்பாக இருக்க வேண்டும். இவர்களுடைய இந்த எண்ணங்கள் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் டாக்டர் எஸ் நோவா, எலைட் அரிமா சங்கத்தோட சார்ட்டர் மெம்பர், இந்த எலைட் எல்டர்ஸ் என்க்ளேவோட ட்ரஸ்ட் மெம்பர். இந்த ஆண்டு அரிமா சங்கத்துக்கு 100வது ஆண்டு. எங்களுடைய நூற்றாண்டு ஆளுநர் லயன் இன்ஜினியர் அறிவுலகன் அவருடைய ஆண்டில் மண்டல தலைவர் பொறுப்பேற்றிருக்கேன். இந்த ஆண்டு நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் எங்களுடைய சங்கத்தை சார்ந்த அண்ணன் பிரேமேல் அவருடைய மாவட்ட தலைவர் பொறுப்பேற்றிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி வருகிற வாரம் வருது. அந்த விழா சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் ஜெயக்குமார். நான் லயன் எலைட் அரிமா சங்கத்தின் தலைவராக இந்த ஆண்டு பொறுப்பேற்றுள்ளேன். இந்த பணியில் அமைத்ததற்கு என்னுடைய சங்க உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த முதியோர் இல்லத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு எங்கள் சங்க உறுப்பினர் அனைவரும் நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த நூற்றாண்டு விழா தலைவர் டாக்டர் தன்வந்திரி பிரேம்பேல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம், என் பெயர் ஹாரூன் ரஷீத். எலைட் சங்கத்தின் பொருளாளராக இந்த ஆண்டு உள்ளேன். எங்கள் சங்கத்தின் வாழ்நாள் சாதனையாக இந்த எலைட் ஹோமின் முதியோர் இல்லத்தை நான் கருதுகிறேன். இந்த முதியோர் இல்லத்தை நடத்துவதற்கு நாங்கள் எந்த உதவியும் வெளியிலிருந்து பெறவில்லை. நாங்கள் எங்கள் சொந்தமாகவே இந்த முதியோர் இல்லத்தை நடத்தி வருகிறோம். அது நான் பெருமையாகவே கருதி கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நூற்றாண்டு விழாவின் தலைவராக டாக்டர் பிரேமேல் அவர்கள் இந்த சங்கத்தினை நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் அவருக்கு பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எத்தனை அறிமக்கள் இந்த கூட்டத்தில் எத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள். 2004 எலைட் அரிமா சங்கத்தினுடைய பொருளாளராக பட்டய பொருளாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பெர்மனண்ட் ப்ராஜெக்டாக இந்த முதியோர் இல்லம் ஒன்று தொடங்கி அதில் என்னுடைய செயல்பாடுகள் என்ன என்றால் வயது முதியோர்களை நானும் என்னுடைய சகோதரர் ராஜசேகரும் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மற்ற அனைத்து உரிமைகளும் இங்கே விசேஷமான நாட்கள் வருவோம்.
கடைசி நேரங்களில் முதியோர்கள் இறந்தால் அது காரியங்களை நாங்களே செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நூற்றாண்டு தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற சகோதரர் பிரேமல் அவருடைய விழா சிறக்க என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த இஎம்எஸ் முருகேசன் 1993 பட்டய உறுப்பினராக இருந்திருக்கிறேன். 2004 எலெக்டர்ஸில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருந்து இந்த கட்டடத்தை சிறப்பாக நடத்தி இங்கே உள்ள முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் பெரியவர்களை தாய்மார்களையும் நல்ல முறையில் கவனித்து வந்து கொண்டிருக்கிறோம். 2004 இன்று வரைக்கும் நல்ல செயல்பாட்டில் உறுதுணையாக இருக்கும் உறுப்பினர்களாம். தன்வந்திரி பிரேம் சாருக்கு 100ஆண்டு விழா இருக்கிறதால் நாங்கள் எல்லாரும் அனைவரும் ஒற்றுமையுடனும் செயல்பட்டு உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் லைன் சகாதேவன். எலைட் அரிமா சங்கத்தில் 10 ஆண்டு காலமாக உறுப்பினராகவும் மற்றும் தலைவராக இருந்திருக்கிறேன். இந்த ஆண்டு ரீஜன் நோவா செக்ரட்டரியாக உள்ளேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டின் 100ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த லைன் டாக்டர் தன்வந்திரி பிரேம்வேல் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த நமது கவர்னர் லைன் அறிவழகன் எம்ஜேஎஃப் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் லைன் டாக்டர் தன்வந்திரி பிரேம்வேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்போ ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடி இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்க. இவ்வளவு பேரை பார்க்குறப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம எல்லாம் ஜாலியாக கொண்டாட போகிறோம். இந்த கொண்டாட்டம் எதுக்கு அப்படின்னா, நமது இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட 100வது வருஷம். இந்த 100ஆண்டில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு கிடைக்கும். இதுக்கு முன்னாடியும் கிடைக்காது, பின்னாடியும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புக்கு சொந்தக்காரர் தான் நம்ம முன்னாடி நிற்கிறேன் டாக்டர் தன்வந்திரி பிரேம்வேல். அவரோட விழாவை சிறப்பான விழாவை கொண்டாடும் அப்படின்னா இன்னைக்கு லைன் டாக்டர் தன்வந்திரி பிரேம்வேல் எம்ஜிஎஃப் அவர்கள் தலைமையில் 100ஆண்டு விழா கொண்டாட்டம். எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இவ்வளோ ஏற்பாடுகளை அவரோட தலைமையில் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வருகிற அத்தனை பேருக்கும் மாவட்ட 324 B3 சார்பாக, மாவட்ட தலைவர் டாக்டர் தன்வந்திரி பிரேம்வேல் சார்பாக எல்லாத்தையும் வருக வருக என வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எவ்வளவோ வேலைகள் 100ஆண்டில் 100 சேவைகள் என்ற அடிப்படையில் நிறைய சர்வீஸை நீங்கள் அழகாக பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை, நீங்கள் பாடுபட்ட அந்த உழைப்பை கொண்டாடுவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரப்போகுது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முத்தாய்ப்பாக இருக்குது. இதற்காக 3 மாதங்கள் பல சிட்டிங்க உட்காந்து பேசி 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 கடைசி வரை இன்னைக்கு யாருக்கெல்லாம் என்ன இதில் முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா கடைசியில் என்னென்னமோ திங்க் பண்ணோம். டாக்டர் ஒரு அழகான அருமையான ஒரு ஐடியா சொல்லுவார். சார் 100வது வருஷம் நம்ம இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து மதுரைக்கு வந்தது 1958. ஆனால் இந்த விழாவில் நல்லா உழைத்த 100 பேர்த்துக்கு நம்ம விருது வழங்கினா எப்படி இருக்குன்னு அவர் ஆசைப்பட்டார். அந்த அடிப்படையில் மாவட்டம் பூரா தேடி தேடி 163 சங்கங்கள்லேருந்து 100 பேரை தேர்வு செஞ்சுருக்கோம். அந்த பெருமைக்குரிய ஒரே நபர் நமது டாக்டர் தன்வந்திரி. சரி, இப்போ எங்கே ரெண்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இது சேவையோட முக்கியமான ஒரு பங்கு. மாவட்டத்தில் நடக்கிற முக்கியமான ஒரு ப்ராஜெக்டில் எலைட் அரிமா சங்கம் நடத்தக்கூடிய இந்த முதியோர் இல்லம் உணர்வோடு நடத்தக்கூடிய ஒரு இடம். இங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் அவர்களுக்கு தேவையான உணவை வழங்கி தங்கும் அறை கொடுத்து எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செய்து மிக அழகாக அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட சிறப்பு என்னன்னா, தானே தன் தகப்பனோ தாயோ இறந்த ஒரு கடமையை செய்யும் பணியை ஆற்றும் அளவிற்கு இங்கே இறுதி வாழ்க்கையில் இருந்து இறக்கக்கூடியவர்களை அவர்களே அடக்கம் செய்த பெருமைக்குரிய ஒரு பெரிய இடம். நல்ல சந்தோஷம். இதில் என்ன நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு மன மகிழ்ச்சி. சேவை செய்கிற இடத்தை தவிர வேறு எங்கேயுமே மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவ்வளவு சந்தோஷமான இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை அரிமா பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் காணிக்காக்கிறேன். இந்த விழாவிற்கு அவ்வளவு பொறுப்புகளையும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி செல்லக்கூடிய நமது மாவட்ட தலைவர் லயன் டாக்டர் தன்வந்திரி பிரேம்வேல் அவர்களுக்கு எனது நன்றியை இந்த நேரத்தில் நான் உறுதியாகிறேன். அதையும் தாண்டி இந்த இடத்துல டாக்டர் எப்படி இந்த பொறுப்பு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சங்கத்துக்கே பெரிய ஆச்சரியம். உங்கள் சங்க கூட்டத்தில் ஒரு நாள் நான் வந்திருந்தப்ப இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாருக்கும் தெரியுன்றதுக்காக நான் சொல்கிறேன். சங்க கூட்டத்துக்கு போயிருந்தப்ப மன சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்து உணவு இருந்துகிட்டு இருக்கிறப்போ இரவு இருந்தப்ப சாப்பிட்டுட்டு இருந்தோம். அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீஜன் சேர்மன் நோவா அன்னைக்கு வரல. அப்போ கூட்டத்து உங்கள் கிளப்லேருந்து ஒரு ரீஜன் சேர்மனை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் முதல் துணையாளர் இருக்கப்ப சொன்னேன். ஒருவேளை ரீஜன் சேர்மன் நோவா எடுத்துட்டா நான் நிச்சயமாக ஒரு பெரிய விழாவை நான் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜாலியாக அன்னைக்கு சொன்னார்.
அவர் எத்தனையோ மாவட்ட தலைவர்களை 600 பேர் போட்டோம். ஆனால் நான் ஒரு சிறப்பான பொறுப்பை செய்கிறேன்னு சொன்ன ஒரே மாவட்ட தலைவர் டாக்டர் தன்வந்திரி பிரேமவேல் அவர்கள் தான். அப்போவே முடிவு பண்ணேன், இவர் தான் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தோட தலைவர் அப்படின்னு. அதனால சென்டனியல் செலிப்ரேஷனோட டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா இருந்து இன்னைக்கு மன மகிழ்ச்சியாக எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கீங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். அது சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்களாம் அப்படி ஒரு டான்ஸ் ஆனால் நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்றோம். அதனால அப்படியே போடலாமா? போடுங்க பாரு, 100 100 நூற்றாண்டு